அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினத்தந்தியோட குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி டேட் என்னென்னா 4/8/2026 ஆகஸ்ட் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்விக்கு பாருங்கள். அலோவேரா மருத்துவ குணம் கொண்டது. அலோவேரா மருத்துவ குணம் கொண்டது அப்படிங்காங்க. அலோவேரா அப்படின்னா என்னென்னா கற்றாழை. கற்றாழையை உரிச்சு உள்ள மெடிசின் குணம் கொண்டது. அதை நாம் ஓப்பனாகவே யூஸ் பண்ணலாம். சிலர் சாப்பிடவும் செய்வாங்க. சோத்து கற்றாழை மட்டும்தான். அதில் சில பாய்சனாக உள்ளதும் இருக்குது. ஓகே, கற்றாழைங்கிறது தான் அலோவேரா. ஒன்று மேலேருந்து கீழே என்ன? பூமிக்கடியிலேருந்து எடுக்கும் இயற்கை வளம். பூமிக்கடியிலேருந்து எடுக்கக்கூடிய இயற்கை வளத்தை என்னென்னு சொல்லுவோம்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கனிமம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கனிமம்னா பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கக்கூடிய நிலக்கரி எல்லாமே கனிமத்தில் சேர்த்துடலாம். 7 இடமிருந்து வளம் என்ன? நண்பகல். நண்பகல்னா ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன்னா மேலே அமைக்க மாதிரி சொல்லணுன்னா மதியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு இதை சால்வ் பண்ணியாச்சு. 3 மேலேருந்து கீழே என்ன? ஆசிரியர் குரு வேறு பெயர். ஆசிரியர் குரு வாத்தியார் வாயத்தியா இல்லை, சொல்ல முடியாது. 8 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போமா? சாவி வேறு சொல். சாவினா கீ. கீக்கு வேறு சொல் என்ன சொல்லலாம்னா திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். திறவுகோல் அப்படின்னா கீ. ஓகே, அப்போ ஆசிரியருக்கு சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் உபாத்தியா அப்படின்னு ஒன்று வரும். அப்படின்னா உபாத்தியா அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்கன்னா அது சான்ஸ்கிரிட்டில் உள்ள வேர்டு தான் உபாத்தியார். இதில் தான் வாத்தியாருங்க வேர்டே வந்துச்சு. உபாத்தியார் டீச்சர். ஓகேங்களா? இது சரியான்னு செக் பண்ணி பார்ப்போம். 10 இடமிருந்து வளம் என்ன? பூவே பூச்சுடவா படத்துடைய நடிகை. பூவே பூச்சுடவா படத்தோட நடிகை யாருன்னா நதியா. 1985 வந்த படங்க. சரிங்க, அப்போ 6 வளமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போமா? இதை உபத்தியான்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கமல் தொகுத்து வழங்கிய தொலைக்காட்சி நிகழ்ச்சி. கமல் தொகுத்து வழங்கினது என்னதுன்னா பிக் பாஸ். பிக் பாஸ் தான் ஆங்கராக இருந்தது. ஓகே, அப்போ 6 மேலேருந்து கீழே பீல 5 ஊரில் முடியுதுங்க. விரிசல், பிரிவு, வெடிப்பு. இதை பிளவுன்னு சொல்லலாமா? பிளவுபட்டிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, 9 மேலேருந்து கீழே என்ன? பெண்கள் வாசலில் போடுவது. பெண்கள் வாசலில் மாவுப்பொடி வச்சு என்ன பண்ணுவாங்க? கோலமிடுவாங்க. ஓகே, 12 வலமிருந்து இடம் என்ன? 12 வலமிருந்து இடம். ஊன், இறைச்சி, புலால், மாமிசம். இம்மில் முடிஞ்சிச்சு. ஸோ மாமிசம் அப்படின்னு சொல்லி எழுத. ஓகே, அப்போ 11 மேலேருந்து கீழே என்ன? கணவருடைய தாய், ஹஸ்பண்டுடைய தாயை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாமியார். அத்தைன்னு சொல்லுவாங்க, இங்கே மாமியார். ஓகே, அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் கொடுக்கண்டா. 4 மேலேருந்து கீழே என்ன? பூமியை தோண்டினால் கிடைக்கும் பொக்கிஷம். பூமியை தோண்டினா கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் என்ன கிடைக்கும்? புதையல் கிடைக்கும். ஓகேங்க, அப்போ 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்தோமா? குழந்தையை தூங்க வைக்க பாடுவது. குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு என்ன படிப்போம்? தாலாட்டு. ஓகேங்க, அப்போ 5 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? கயிறு. கயிறுக்கு நிறைய வகை உண்டு. அதில் இந்த வகை தாவுக்கு பூவுக்கு. ஸோ தாம்பு கயிறு அப்படின்னு சொல்லலாம். மாடை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நம்ம ஊஞ்சல் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கடினமான ஸ்ட்ராங்காக உள்ள கயிறு சொல்லுவோம், தாம்பு கயிறுன்னு சொல்லுவோம். ஓகேங்க, அடுத்த ஹிண்டு 10 மேலேருந்து கீழே இருக்குது. நேரில் ஆரம்பிக்கும்.
பொன்னியின் செல்வன் படத்தில் ஐஸ்வர்யா ராய் கதாபாத்திரம். பொன்னியின் செல்வனில் வந்து ஐஸ்வர்யாவோடைய கேரக்டர் என்னென்னா, ஒன்று நந்தினி, இன்னொன்று மந்தாகினி. நான் இங்கே நந்தினி மட்டும் எழுதுறேன். அப்போ 13 தீல ஆரம்பிச்சிருக்கு. வலமந்து இடம் என்ன? மலைக்கோட்டை நகரம். மலைக்கோட்டை நகரம் திருச்சி. மலைக்கோட்டை, உச்சி பிள்ளையார் கோயில் எல்லாமே திருச்சி தான் ஃபேமஸ். ஓகே. 16 கீழேருந்து மேலே என்ன? தேவையில்லாமல் விரும்பத்தகாத அதிக ஒலி இல்லைன்னா சத்தம். இதை என்னன்னு சொல்லுவோம்? நாய்ஸ், கூச்சல் இல்லைன்னா இறைச்சல் அப்படின்னு சொல்லலாம். இறைச்சல் அப்படின்னு சொல்லலாம், நாய்ஸ். நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு கீழே கூட ஹோட்டலில் போயிட்டு இருக்க பைக் வந்து இறைச்சல் தான், தேவையில்லாத நாய்ஸ். ஓகே. 16 வலமிருந்து இடம் என்ன? உணவாகுவது. சாப்பாடு, சாதம், இறை அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அது பறவைகளுடைய உணவுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இறை எதுனாலும் சாப்பாடு தான். ஓகே. 20 கீழேருந்து மேலே என்ன? மருந்து குளிகை. மருந்தில் குளிகை. குளிகைன்னா சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடியது. என்னன்னு சொல்லுவோன்னா மாத்திரை. ஓகேங்க. 20 இடமிருந்து வலம் என்ன? படிக்கும் பெண் குழந்தை. படிக்கும் பெண் குழந்தை அப்படின்னா ஸ்டூடெண்ட், மாணவி. மாணவன்னு சொல்ல, மாணவி பெண் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் மாணவி. ஓகேங்க. இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். 15 வலமிருந்து இடம் இருக்கான்னு பார்ப்போம். வடமொழியில் மலையை குறிக்கும் சொல். வடமொழியில் பர்வத் அப்படின்னு சொன்னால் மலை ஹிந்தியில். சமஸ்கிருதத்துலேயும் பர்வதம் அப்படின்னாலும் மலையை குறிக்கக்கூடிய சொல். ஸோ பர்வதம் அப்படின்னு சொல்லுதோம். இமயமலையை வந்து பர்வதராஜன்னு சொல்லுவோம்ல, பர்வதம். ஓகே. 15 மேலேருந்து கீழே. இது கரெக்டானு பார்ப்போம். 15 மேலேருந்து கீழே. குச்சி குச்சி ராக்கம்மா பொண்ணு வேணும் பாடலில் இடம்பெற்ற படம் பம்பாய். அரவிந்த் சாமி, மனிஷா கோயலில் நடிச்சு 1995 இருந்தது. 18 வலமிருந்து இடம் என்ன? தமிழ் மொழி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவனர். 3 சொல்லினா வேணுங்க. தேவநேய பாவனர் சங்கங்கோவிலில் பிறந்தவர். சன் ஆஃப் லாங்குவேஜ்னு சொன்னாங்க. சமஸ்கிருதத்துலேருந்து தமிழை நிறைய வார்த்தைகள் பிரித்து எடுத்து தமிழை தெளிவான தமிழாக்குனார். ஓகேங்களா? அதனால் இவர் சன் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே. 1 மேலேருந்து கீழே. 14 மேலேருந்து கீழே. விளையாட்டு கமெண்ட்ரி. கமெண்ட்ரி பண்ணுறதை தமிழில் சொல்லுங்கள். வர்ணனை. ஓகே. அடுத்த ஹிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கீழேருந்து மேலே என்ன? வெப்பம், கடுமையான கோபம். இதுக்கு வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாங்கன்னா வெம்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா வெப்பம் இல்லைன்னா கடுமையான கோபம்னு அர்த்தம். ஓகே. அப்படின்னா 14 வலமிருந்து இடம் என்ன? 17 சக்கரை கட்டி. சக்கரை கட்டி கட்டியாக இருக்கிறது, கருப்பட்டி மாதிரி இருக்கிறது. வெள்ளம்னு சொல்லலாம். வேலை ஆன்ஸுக்கு வெள்ளம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வெள்ளம்னு சொன்னீங்கன்னா 22 கீழேருந்து மேலே என்ன? திருமண வைபவங்களில் முற்றத்தில் அமைப்பது. திருமணம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னா முற்றத்தில் என்ன அமைப்பாங்கன்னா பந்தல் போடுவாங்க. பந்தல் அலங்காரங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படின்னா 21 கீழேருந்து மேலே என்ன? மதம் என பொருள். மதம் அப்படின்னா இதுக்கு வேறு ஹிண்ட் வேணுங்க. ஸோ 19 இடமிருந்து வலம் என்ன? நளனின் மனைவி. நளவெண்பான்னு தமிழில் இருக்குதுங்க. நளவெண்பா அப்படின்னா நலன் தமயந்தி கதையை சொல்லக்கூடிய சூதாட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு பழையடி இருக்காது.
ஸோ அவருடைய நலனுடைய ஒய்ஃப் என்ன யாருன்னா தமயந்தி. ஓகே, 21 கீழேருந்து மேலே மதம் என பொருள்படும் அப்படின்னா, மதம் வந்து சமயம் அப்படின்னு சொல்லலாம். சமயம் அப்படின்னா மதம் அப்படிங்கிற அர்த்தம். இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக தான் சால்வ் பண்ணோம், அதுவே 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுருவோன்னு நினைக்கிறேன். தப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வார்த்தை விளையாட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? சுமை, சுகம், ஓகேங்களா? சூழ், ஓகேங்களா? கபம், சுபம். ஸோ இப்படிலாம் வேர்டு சொல்லலாம். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்கிற வித்தியாசங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதை அந்த ஸ்கிரீனை அப்படியே ஹோல்டிங் பண்ணுறேன். 6 வித்தியாசங்கள். பைக்கில் கண்ணாடி இல்லை ஒன்று. 2வது வித்தியாசம், மேலே உள்ள போஸ்டரில் ஒன்றும் இல்லை. 3வது வித்தியாசம், ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.